டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு அறிஞருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லலாம் நினைக்கின்றேன். பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஞ்ஞானியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். இவர் அமெரிக்கா தேசத்தைச் சேர்ந்தவர், மிகப்பெரிய விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்லின். அவர் ஏதோ ஒரு காரணத்தினாலே பிரான்சுக்கு போகின்றார். தன்னுடைய சொந்தக்காரர் இருப்பதன் காரணத்தினாலேயோ என்னவோ பிரான்சுக்கு போகின்றார். இப்போ பிரான்சுக்கு போனால் பிரான்ஸ் நாட்டு அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலம் தான் வழக்கு மொழி. பிரான்சில் பிரான்ஸ் ஆகிய பிரான்சிய மொழி தான் அங்கே வழக்கு மொழி. உதாக்குறைக்கு பிரான்சியர்கள் தன்னை மிக மொழி பற்றி மிக்கவர்கள். அவர்கள் பிரான்ஸை தவிர பிரான்ஸ் நாட்டிலே வேறு மொழி கதைப்பதையே விரும்பாதவர்கள். ஆங்கிலேயர் போனால் கூட அங்கே பிரான்ஸ்லாம் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் கூட பிரெஞ்சு மொழியில் கதைத்தா தான் பதில் சொல்லுவானே தவிர சும்மா கதை சொல்ல மாட்டான். அப்படி அவன் மொழி மேலே அவனுக்கு பற்று, தன்னுடைய மொழி அழிந்து விடாமல் பாதுகாக்கொண்டு அவ்வளோ பற்றி கொண்டவன் பிரான்சுக்காரன். இப்போ பிராங்க்லின் போயிட்டார். பிராங்க்லின் ஒரு ஒரு கருத்தர் ஒரு கூட்டத்துக்கு பெரிய கூட்டத்துக்கு போகிறார். பிரான்சிலே பெரிய பேச்செல்லாம் நடக்கிறது. இவருக்கோ பிரான்ஸ் மொழி தெரியாது, யாருக்கு பிராங்க்லினுக்கு தெரியாது. அவர் கூட்டத்திலே இருக்கிறார். அந்த பேச்சின் போது இடைக்கிட பலரும் கைதட்டுகிறார்கள். இவருக்கு மொழி விளங்காததால் பேசாமல் இருக்கிறார். ஆனாலும் தான் பேசாமல் இருக்க இவருக்கு மொழி விளங்கையிலேயே சும்மா வந்து இருக்கிறானே என்று ஒரு அவமரியாதை வந்துவிடும் என்பதற்காக கைதட்டுவதற்கு யோசிக்கிறார். அதுக்கு என்ன செய்கிறார்? யாராவது ஒருவர் கைதட்டுகின்ற போது அதே நேரத்தில் தானும் கைதட்டி விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று அவர் யோசிக்கிறார். பேச்சு தொடர்ந்து நடக்கிறது. பிரான்சிய மொழியிலே பேச்சு நடக்கிறது. இவர் தன்னுடைய பேரப்பிள்ளையுடன் போய்கொண்டிருந்தவர். அப்போ பேரப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறான். இவர் ஒரு மூதாட்டியை பார்க்குறார். மூதாட்டின்னா கொஞ்சம் கூட அறிவு இருக்கும். அப்போ அவர் சட்டு இடத்துல சட்டினா சரியன்னு இவர் யோசிக்கிறார். ஒரு மூதாட்டி அந்த பேச்சின் போது கைதட்டுகின்ற இடங்கள்லாம் இவர் மிக அதிகமான கரகோஷம் செய்து அந்த பேச்சை ரசிக்கிறது போல இருக்கிறார். நிகழ்வு முடிந்து விட்டது. வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் பேரப்பிள்ளை கேட்கிறான், தாத்தா உங்களை பற்றி புகழுரைகள் பேசப்படும் போதெல்லாம் நீங்கள் மிக அதிகமாக கைதட்டீர்களே என்று அவன் சொல்லுகிறான். பிராங்க்லினுக்கு இப்பான் விளங்குது. ஓஹோ, பிராங்க்லின் பெரிய விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்லின். அவரை பற்றி அவர் வந்திருக்கிறது அறிந்துதான் அந்த கூட்டத்திலே அவர் பேசுகின்றவர்கள் இவரை பற்றி போலுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த போலுரைகளை சொல்லுகின்ற போது ஏனியவர்கள் கைதட்டி இருக்கிறார்கள். இவருக்கு தன்னை பற்றி தான் போலுரைக்கப்படுகிறது என்று தெரியாது. அந்த பாட்டியை பார்த்து அவர் கைதட்டுகின்ற இடத்திலே இவரும் தட்டினார். ஆகவே பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னை பற்றி புழுகின்ற போதே தானும் கைதட்டின ஒரு குற்றத்துக்கு இவர் ஆளாகிவிட்டார். இந்த குற்றத்தை இன்று சாதாரணமாக சில பேர் செய்கிறார்கள். தன்னை பற்றி போலுரை நடக்கின்ற போது கைதட்டி கொள்ளுகின்ற பக்கம் இன்றைக்கு வந்துடுது. தன்னுடைய பிள்ளைகளையே வாழ்த்துகின்ற பக்கம், நேரடியாக பத்திரிகைகளில் வாழ்த்துகின்ற பக்கம், இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிவிட்டால் பத்திரிகைகளை வாழ்த்துகின்ற பக்கம் இங்கே வளர்ந்துட்டுது. உண்மையில் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய உயிராக கருதுகிறவர்கள் நேரடியாக வாழ்த்தக்கூடாது என்பது தமிழ் விதி. ஆனால் இன்றைக்கு அது ஒரு சகசமாக வருது. அந்த காலத்திலே அந்த மேல்நாட்டிலே கூட பிராங்க்லின் தன்னை பற்றி புகழுகின்ற போது தான் கைதட்டியிருந்து கூச்சமடைகிறார். அடே, என்னை பற்றி புழுகின்ற போது நான் கைதட்டிக்கிறேனே, எவ்வளவு கேவலம் கட்ட வேலை உண்டு. எனக்கு மொழி விளங்க இல்லை, நான் பேசாமல் இருந்திருக்கலாம். நான் கைதட்டுறத பாட்டியை பார்த்து கைதட்டினேன். பாட்டி பெஞ்சமின் பிராங்க்லினை பற்றி பேசுகின்ற போது, நல்ல பேச்சு பேசுகின்ற போது கைதட்டிக்கிறார். நானும் தட்டினேன், எனக்கு தெரியாது என்னை பற்றி தான் புழுகிறான் என்று தட்டிட்டேன். ஆகவே வெக்கமடைந்தார். பேரப்பிள்ளைக்கு முன்னாலே அந்த வெக்கத்தை அவர் கூறிக்கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு மனத்துள்ளே அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த கதையில் என்ன வருகிறது என்று சொன்னால், நாங்கள் எந்த விடயத்தையும் ஆராயாமல் செய்யக்கூடாது. தன்னை பற்றி மோசுதி பாடுகிறார்கள் என்றதை அறிந்தால் அதிலே கூச்சமடைந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அதை ஆரவாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சபையிலே கூட நாங்கள் அப்படித்தானே, எங்களை பற்றி யாராவது முகத்துதி பாடினால் அதுக்கு நாங்கள் ஒரு வகை கூச்சமடைய வேண்டுமே தவிர அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தலையாட்டுகின்ற அந்த மரபு மிக அநாகரிகமானது. தான் அதைக்கு பொருத்தமானவன் என்பதை போல காட்டுகின்ற மர அநாகரிகமானது. பிராங்க்லினுக்கு பிராங்க்லின் இந்த கதை மூலம் அந்த செய்தி எங்களுக்கு வருகிறது. ஆகவே ஆழமறியாமல் காலை விடக்கூடாது. இதில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்துதான் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு இல்லாமல் நாங்கள் செய்தால் சில கூச்சத்துக்கு, சில அநாகரிகத்துக்கு ஆளாவோம் என்ற இந்த நெறி இந்த கதை மூலம் தருகிறது என்பதை கூறி, நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முயல வேண்டும் என்ற கதையும் அதற்குள்ளே நெறியும் அதற்குள்ளே இருக்கிறது என்பதையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.